நிலநடுக்கம் அதற்கான காரணம், அதனுடைய விளைவுகள் பற்றியும், எரிமலைகள் அதனுடைய வகைகள், ஏன் எரிமலை வெடிக்குது அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஹலோ மாணவ கண்மணிகளே, ஹலோ செல்லங்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியலில் புவியின் உள்ளமைப்பில் அலகு 2வது வீடியோ பார்க்க போகிறோம். இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலநடுக்கம் அதற்கான காரணம், அதனுடைய விளைவுகள் பற்றியும், எரிமலைகள் அதனுடைய வகைகள், ஏன் எரிமலை வெடிக்குது அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வீடியோவில் புவியின் உள்ளமைப்பை பற்றியும் புவியின் நகர்வுகளை பற்றியும் போட்டிருக்கோம். யாரும் பார்க்கலைன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த 2வது வீடியோவை பாருங்கள். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். நிலநடுக்கம் அப்படின்னு சொன்னாலே பூமியினுடைய அதிர்வு, அதனால் ஏற்படுறது தான் நிலநடுக்கம். புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வானது நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதையே நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு இடத்துல நிலநடுக்கத்தை ஏற்படுத்துதோ அதனை நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்கிறோம். மையத்துக்கு மேல் புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளி நிலநடுக்க மேல் மைய புள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க. இது அந்த நிலநடுக்க மையத்திலிருந்து அதிர்வுகளை பல்வேறு திசைகளை ஏற்படுத்துது. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியை நில அதிர்வுமானி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மலையை அளக்கணும்னா மலைய அளவுமானியை கொண்டு அளக்குறாங்க. காற்றை அளக்கிறதுக்கு காற்றுமானி, அதுபோல் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கருவி இருக்குல்ல, அதுபோல் நிலநடுக்கத்தை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குது. அதுக்கு பேர் தான் நில அதிர்வுமானி. இதன் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவை கொண்டு அளக்குறாங்க. ரிக்டர் அளவை 0ல் தொடங்கி 9 வரையும் இருக்குது. இதில் நிலநடுக்கத்தில் 3க்கும் குறைவாக இருந்தால், அதாவது ரிக்டர் அளவில் 3க்கும் குறைவாக இருந்தால் எந்த அறிகுறியும் தெரியாது. அதுக்கு மேலே 7க்கு மேலே பதிவாச்சுன்னா பலத்த சேதத்தை ஏற்படுத்தும். நிறைய வீடுகள் இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜப்பானில் தான் அதிகமாக ஏற்படுது. இந்தோனேசியா, ஜாவா, சுமத்ரா தீவுகள் அதிகமாக ஏற்படுது. இப்போ நிலநடுக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நிலநடுக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, புவியின் மேலோட்டில் பிளவு மற்றும் விரிசல்கள் கொண்ட ஒரு பகுதி பிளந்து கீழ் இறங்குறது தான் நிலநடுக்கத்தால் ஏற்படும் முக்கிய விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இலகிய கற்குழம்பு புவியோட்டின் கீழே திடீரென வேகமாக நகரும்போது மேற்பகுதி நொறுங்கி பாறைகளை நகரச் செய்யுது. இதனால் புவியின் மேலோட்டில் என்ன ஏற்படுது? பிளவு ஏற்படுது. அடுத்து நிலநடுக்கத்தினுடைய விளைவுகள், அதனால் என்னென்ன விளைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான விளைவுகள், உயிர் சேதங்கள் ஏற்படும், கட்டிடங்கள் சேதங்கள் ஏற்படும். நிலநடுக்கங்கள் மலை பிரதேசங்களில் நிலச்சரிவுகளை ஏற்படுத்துது. கட்டிடங்கள் இடிஞ்சு விழுவது நிலநடுக்கத்தின் ஒரு முக்கிய விளைவு. மண்ணாலும் செங்கலாலும் கட்டப்பட்ட வீடுகள் என்ன செய்யுது? இடிஞ்சு நொறுங்கி மரணத்தையே ஏற்படுத்துது. தீப்பற்றுதல் இன்னொரு முக்கியமான ஆபத்து. நிலத்தடி நீர் அமைப்புகள் நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதை தான் கடலுக்கடியில் ஏற்படுறதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம்? சுனாமி அப்படின்னு சொல்கிறோம். பெரிய அலைகளும் அதனால் ஏற்படும் வெள்ளமும் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய சேதத்தை உருவாக்குது. சுனாமி என்ற ஜப்பானிய சொற்றொடர் தான் நிலநடுக்கத்தால் கடலில் ஏற்படும் பெரிய அலைகளை குறிப்பிடுகிறது. ஜப்பானிய கடலோர பகுதிகளிலும் பசிபிக் கடலோர பகுதிகளிலும் சுனாமியின் உருவாக்கம் பொதுவாக காணப்படுது. நம்ம இந்தியாவில் இந்திய பெருங்கடலில் 26 டிசம்பர் 2004 அன்று ஏற்பட்ட சுனாமி இந்தோனேசியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோர பகுதிகளில் பெரும் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை தோற்றுவிச்சிது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் நம்மளுக்கு தெரிய தமிழ்நாட்டிலலாம் இந்த சுனாமி, இந்த நிலநடுக்கத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்படலை. இந்த 2004 டிசம்பர் 26 தான்
நம்ம வேளாங்கண்ணி பக்கம் அந்த பக்கம்லாம் நிறைய பேர் வந்து கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி குஜராத்தில் வந்து ஒரு தடவை ஏற்பட்டுச்சு. இப்போ நிலநடுக்கத்தின் பரவலை பற்றி பார்க்கலாம். நிலநடுக்கத்தின் பரவல் அப்படின்னா, நிலநடுக்க பிரதேசங்கள் பெரும்பாலும் எரிமலை பகுதிகளை ஒட்டி தான் ஏற்படுது. வளைய பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடலில் பெரும்பாலும் காணப்படுது. உலகில் 68% நிலநடுக்கங்கள் இந்த பகுதியில் தான் ஏற்படுது. மீதமுள்ள 31% நிலநடுக்கங்கள் ஆசியா கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதியிலும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதி வரைக்கும் ஏற்படுது. மீதமுள்ள வட ஆப்பிரிக்காவிலும் செங்கடல் மற்றும் சாக்கடல் பகுதிகளில் பிளவு பள்ளத்தாக்கு பகுதிகளில் சில நேரங்களில் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் இமயமலை பகுதிகள் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எரிமலைகள். எரிமலை அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமியிலிருந்து மேலே வந்து பாறை குழம்புகள் வெடித்து எரிஞ்சு காடெல்லாம் தீப்பிடிச்சு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்ப மிகுந்த மாக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவதை தான் எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எரிமலையின் வாய் வட்ட வடிவில் காணப்படும். நீளமான பிளவு மூலம் சில சமயங்களில் நீராவியுடன் கூடிய எரிமலை பாறை குழம்பும் வெளியேறும். இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மேலோடு பூமிக்கு அடியில் இதுதான் பாறை குழம்பு தேக்கம். உள்ளே வந்து அப்படியே கூலாக இருக்கும். ஏன்னா பூமிக்கு அடியில் அதிக ஆழத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அது உள்ளே வந்து வெளியே வர முடியாமல் மேலே பூமி அடைச்சிருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நேராக மேலே வந்து வெடிச்சிடும். அது வெடிக்கும்போது ஒரே வெப்பம் ரொம்ப அதிகமாக வரும். அது பக்கத்தில் காடுகள் இருந்தால் உடனே என்ன செஞ்சிடும், அது தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். இந்த பாறை அடுக்குகளுக்கு இடையிலான புவி மேலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எரிமலை குழம்பு வெடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு மாக்மா எனவும் இவை புவி மேற்பரப்பிற்கு வரும்போது லாவா எனவும் அழைக்கப்படுகிறது. எரிமலையின் திறப்பு எரிமலை வாய். எரிமலையின் திறப்புனா இந்த பூமியிலேருந்து ஓட்டையை வெளியே வரும். அதுக்கு பேர் தான் எரிமலை வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த சாம்பல் அவிழ்றது, பக்கத்துளை இங்கிட்டிருந்து பிரிஞ்சு போகுதா, இது லாவா வடிதல். அப்படியே இங்கே எரிஞ்சு அப்படியே வடியும் குழம்பு மாதிரி அப்படியே கூலாக அப்படியே வடியும். காலப்போக்கில் துளை வழியே வெளியேறும் லாவாவும் இதர பொருட்களும் துளைப்பகுதியை சுற்றி படிந்து ஒரு கூம்பு வடிவ குன்று அல்லது மலையை உருவாக்குகிறது. அதெல்லாம் குன்றுகள்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கூம்பு வடிவ குன்றின் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளத்தை தான் எரிமலை பள்ளம். எரிமலை வெடிப்பின் போது பொருள்கள் வாய்ப்பகுதியில் படிந்து வழியை அடைத்துக்கொள்ளும். அப்போது எரிமலை மீண்டும் பயங்கரமாக வெடித்து கூம்பு வடிவ குன்றின் உச்சியில் பெரிய பள்ளத்தை தோற்றுவிக்கும். இதனை பெரிய எரிமலை வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரிமலை வெடிப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, புவியின் உள் ஆழம் அதிகரிக்க வெப்பமானது ஒவ்வொரு 32 டிகிரி சென்டிகிரேட் வீதம் உயர்ந்து கொண்டே செல்லுது. 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தமானது சதுர சென்டிமீட்டருக்கு 5 டன் என்ற அளவில் உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எரிமலை வெடிப்புகளின் தன்மைகள். புவியின் உள்ளிருந்து மாக்மா திடீரென வேகமாக வெளியேறுவதால் அது வளிமண்டலத்தை நோக்கி தூக்கி எறியப்படுகிறது. அந்த சமயத்தில் லாவா, சாம்பல், நீராவி மற்றும் வாயுக்களோடு கற்களும் தூக்கி எறியப்படுகின்றன. இதனையே எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தோனேசியாவில் கரக்காட்டோவோ தீவில் உள்ள எரிமலை 27 ஆகஸ்ட் 1833 இவ்வாறு வெடித்து மாக்மாவை என்ன செஞ்சுச்சான், வெளியேற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எரிமலைகளில் 3 வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயலிழந்த எரிமலை. செயல்படும்னா ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்குது. உறங்கும்னா அப்படியே கொஞ்ச நாளைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும். செயலிழந்த எரிமலைனா எப்பயுமே அது வந்து மனிதர்களுக்கோ யாருக்கும் எந்த தீங்கும் வராது. அதுதான் செயலிழந்த எரிமலை. இப்போ வாங்க ஒவ்வொன்றை பற்றி பார்க்கலாம்.
செயல்படும் எரிமலைனா அடிக்கடி வெடித்தும் பாறை குழம்பை வெளியேற்றும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் என்று அழைக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் எங்கே காணப்படுதுன்னா பசிபிக் கடற்கரையோரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உறங்கும் எரிமலைனா பல வருடங்களாக எரிமலை குழம்பை வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் வெளிப்படுத்தாமல் எப்போது வேண்டுமானாலும் செயல்படலாம், ஆனால் எப்போ வரும்னு தெரியாது என்ற நிலையில் உள்ள எரிமலைகள் தான் உறங்கும் எரிமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கே காணப்படுதுன்னா இத்தாலியில் வெசுவியஸ், ஜப்பானில் பியூஜியாமா, இந்தோனேசியாவில் கரக்கடோவா, இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. செயலிழந்த எரிமலைனா வெடிப்பு ஆற்றல் முழுவதும் இழந்து சுமார் 1000 ஆண்டுகளாக வெடிப்பதை நிறுத்திவிட்ட எரிமலை தான் செயலிழந்த எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் எரிமலையின் உச்சி பகுதியில் முழுவதும் அரிக்கப்பட்டு விட்டுருது. அது எங்கே மியான்மர்னா பர்மா, மியான்மரில் போப்பா, ஆப்பிரிக்காவில் கிளிமஞ்சாரோ, அடுத்து கென்யா எரிமலைகள் இதுக்குள்ள தாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உலக எரிமலை பரவல். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் எரிமலைகள் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எரிமலைகளின் அமைவிடமானது பொதுவாகவே தெளிவான வரையறுக்கப்பட்ட முறையிலேயே காணப்படுது. இது எங்கே காணப்படுதுனாக்கா பெரும்பாலும் கடலோரங்களையும் மலை பிரதேசங்களையும் கடற்கரையோர தீவுகளையும் கடலுக்கு மத்தியிலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில எரிமலைகள் மட்டும்தான் கண்டங்களின் உட்பகுதியில் காணப்படுது. உலகின் எரிமலை பிரதேசங்களே முக்கிய நில அதிர்வு பகுதிகளாக விளங்குது. 3 எரிமலை நிகழ்வு பகுதிகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பசிபிக் வலய பகுதி, மத்திய கண்ட பகுதி, மத்திய அட்லாண்டிக் பகுதி. அந்த கடற்கரைகளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பசிபிக் கடற்கரையில் இருக்குது, மத்திய கண்ட பகுதியில் இருக்குது, மத்திய அட்லாண்டிக் பகுதியில் இருக்குது. இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்து பாருங்கள். இந்த மேப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இதெல்லாம் எரிமலை பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பு கலர் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அது பூராமே எரிமலை பகுதிகள்னு சொல்கிறாங்க. மத்திய கண்ட பகுதினா கண்டத்திட்டுகள் இணையும் எல்லா பகுதிகளிலும் இந்த பகுதி அல்பைன் மலைத்தொடர் எரிமலை பகுதிகள், மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் இது காணப்படுது. அது அங்கே வெசுவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா, கிளிமஞ்சாரோ. அடுத்து மத்திய அட்லாண்டிக் பகுதினா விலகி செல்கின்ற தட்டுகளின் எல்லையான மத்திய அட்லாண்டிக் பகுதியில் அமைந்துள்ள இந்த எரிமலை பகுதி பிளவு வடிவ எரிமலை வெளியேற்ற வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட சுருக்கத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பார்த்த முக்கியமான தலைப்புகளை பற்றி தான் இதில் இருக்கும். நீங்கள் பாடப்பகுதியை நல்லா திரும்ப வாசித்து பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.